அவர்கள் சிற்றர்கள் அதற்கு அடுத்தபடியாக கோவிந்தராஜ் அவர்கள் தயாராக இருந்ததுன்னா 2 நிமிஷம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திரு ஜெயராமன் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இரவு பகல் பாராது உழைத்த அனைவராலும் செல்லமாக பேசப்படுகின்ற அண்ணன் நெய்துலர் மணிக்கர் அவர்களே, இவர்கள் இருவரோடும் தோளோடு தோள் நின்று காவல்துறையில் அனுமதி மட்டுமின்றி இந்த இடத்தை தேர்வு செய்து இங்கு நம் உறவுகள் அனைவரையும் ஒன்று சேர்க்க போராடிய இந்த தஞ்சாவூர் மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் பொதுமக்களுக்கும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நேரில் காண முடியாமல் உலகெங்கும் வாழ்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மட்டுமின்றி மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களும் இன்று மீடியா மூலம், அதாவது நம் சமுதாயத்தைச் சேர்ந்த டிகேவி திரு ராஜா அவர்கள் மீடியாவும், வீர தமிழன் அவர்கள் மீடியாவும், வீரர்கள் மீடியாவும் மூன்றும் சேர்ந்து நேரலையில் உலகெங்கும் வாழ்கின்ற தேவர்கள் கண்டுகளிக்க ஏற்பாடு செய்த அவர்களுக்கும் அனைத்து திரு ஜெயராமன் அவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்த அனைவரும் தயவு செய்து ஒரு நிமிடம் எழுந்து கைதட்டுவோம். ஏன்னா இந்த மாபெரும் மீட்டிங் நடந்ததுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாம் சொல்றாங்க ஒற்றுமை இல்லை ஒற்றுமைன்றாங்க. அது முட்டாளின் கூட்டு. ஒற்றுமை இல்லாமல் இங்க வந்திருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்திருக்கோம். சென்னை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், நாமக்கல், எல்லா மாவட்டத்திலும் இருக்காரு. ஒற்றுமை, யூனிட்டி. நமக்குள் நல்ல ஒற்றுமை இருக்குது. ஒரு சில அறிவு ஜீன்கள் தான் ஒற்றுமைன்னு சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க ஏற்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த மாவட்ட நிகழ்வுக்கு வருகை புரிந்து இங்கு மிகவும் சீரும் சிறப்பாக ஆர்ப்பாட்ட கண்டன கொண்டிருப்பிய அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மட்டுமின்றி நம்முடைய கோரிக்கை என்னன்னா, தேவேந்திரன் தொட்டால் தான் தேரன் நகரும் என்று எல்லாருமே அறிஞ்சிருக்கும் பார்த்திருக்கோம். எங்களுடைய கோரிக்கை சுமார் நீண்ட நாள் கோரிக்கை. 2 கோரிக்கை வச்சோம். ஒன்று தேவேந்திர குல வேளாளர் அரசாணை, இன்னொரு பட்டியல் உயர்த்தம். இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை மத்திய அரசு தலையிட்டு மாநில அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் கடந்த அதிமுக ஆட்சியில் நமக்கு தேவேந்திர வேளாளர் அரசு கொடுக்கப்பட்டது. மீண்டும் அவரிடம் கோரிக்கை வைத்தோம். மத்திய அரசு சார்பில் தமிழக அரசுக்கு 3 முறை கடிதம் எழுதினார்கள். இதுவரை அந்த 3 கடிதத்திற்கு எந்த ஒரு பதில் கடிதமும் அனுப்பாதுதான் குப்பையில் போடப்பட்டது போல் நமது கடிதங்கள் கிடைக்கிறது. அதான் மெயின் ரீசன். ஏன்னா லாஸ்ட் டைம் டெல்லியில வந்து நம்ம ஐயா காமராஜர் தலைமையில ஒரு மிகப்பெரிய சந்திரமந்திர ஒரு ஆர்ப்பாட்டம் தான். அன்னைக்கு போயிட்டு நேரடியாக மினிஸ்டருடைய பிஏ மீட் பண்ணிட்டு நாங்க போயிட்டு அவங்க சொன்ன கோரிக்கை, நாங்க 3 முறை லெட்டர் எழுப்பியோ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது நம்முடைய முழு கவனமும் தமிழக அரசை மட்டும்தான் கண்டிக்கிறோம். எங்களுக்கு தேவை வந்து பட்டியல் வெளியேற்றம் அல்ல. இங்க யாருமே பட்டியல் வெட்டுறது இல்ல, பட்டியல் ஜாதி வெளியேற்றம். எங்களை பட்டியல் ஜாதி வெளியேற்றம் அனுபவம். ஏன்னா இன்னைக்கு படித்தவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் படித்தவங்க அவங்களுடைய படிப்பு திறமையால் தான் முன்னேறி வந்திருக்காங்க. என்னதான் ஒரு கலெக்டர், ஐஏஎஸ், ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்தாலும் அவர்கிட்ட ஒர்க் பண்ற சாதனை பீன்னு சொல்ற வார்த்தை அந்த கலெக்டர் அதிகமா அந்த ஆளு எஸ்சி அப்படின்றாரு. அவருடைய டோட்டல் படிப்பு வேலையும் அந்த எஸ்சிங்கிறத அந்த 2 வேறு போயிருது. எஸ்சிங்கிறது வேறு சொல், நீங்க சொல்றீங்க ஏத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதை மிகவும் ஒரு தாழ்வான சொல்ல கருதி எங்கள் அந்த குப்பையில போனாங்கன்னு நாங்க கேட்கல, வரணும் கேட்கல. நாங்க வந்து எஸ்சி கிடையாது. இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள முக்கியமான கோயில்களை தேவேந்திரனுக்கு முதல் மரியாதை கொடுக்கப்படுகிறது, முதல் பரிவட்டம் கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு இனத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை தேவேந்திர சமாதிக்கு மட்டும்தான் இருக்குது. அப்பேற்பட்ட நம்ம எப்படி தாழ்ந்த செய்தியா போனோம். இது திராவிட கட்சிகளின் சூழ்ச்சி. அவங்க தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த மக்களை ஒரு பலிகடமாக்குவதற்கு, ஓட்டுக்களை இலவசமாக வாங்குறதுக்கு அவங்களுடைய சூழ்ச்சியை நம்ம இன்னும் மாற்றி முடிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நிலைமையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் வந்து கட்சியோ சங்கமோ அமைப்போ தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் போட்டால தயவு செய்து எங்க பொருள் போயிடுறோம். ஏன்னா இது வந்து ஜாதி அமைப்பு இல்ல, ஒரு சமுதாயத்துக்கு நம்ம கொண்டு போறோம். இதுல ஒரு சில பாத்தீங்கன்னா என் பேர் போடல, என் போட்டோ போடல அப்படின்னு சொல்றது ஒரு முட்டாள்தனமான வார்த்தை. இங்க வந்து பேர் முக்கியம் இல்ல, உங்க பேரை சாதாரண பேப்பரை போட்டு பெரிய ஆளா போறது இல்ல.
இந்த பேப்பர் வந்து ஒரு சில குப்பையில் தூக்கி போடக்கூடிய பேப்பர். ஆனா உங்களுடைய செயல்பாடு ஒவ்வொரு தேவேந்திரோட மனசு நிற்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கணும். பேர் முக்கியமே கிடையாது. அந்த மாதிரி பேருக்கு ஆசைப்படும், புகழுக்கு ஆசைப்படும் தயவு செய்து சமுதாயம் ஒதுக்குவீங்க. ஏன்னா இந்த சமுதாயம் இங்க வந்து எல்லாரோட பேரும் போட்டோம்னா ஒரு பெரிய புக்கு தான் அடிக்கணும். இங்க வந்து யாருமே பேருக்கும் புகழுக்கும் அல்ல, உணர்வோடு வந்தார்கள். உள்ளத்தின் உணர்வுல அவங்களுடைய நேரம் காலம் எல்லாம் கடத்தி வைத்து இங்க நிற்கிறாங்க. யாரும் வேலை விட்டுல சும்மா இல்ல, எல்லாருக்கும் வேலைக்குது. சோ வந்த காரணம் அந்த உணர்வு, சமுதாய உணர்வு ஒட்டுதான். ஆகவே இன்றைக்கு நிலைமையில ஒரு முக்கியமான கோரிக்கை சொல்றோம்னா, இன்னைக்கு நிலைமையில நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் ஜாதி வெளியேற்ற நிகழ்வு நம் இன மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ, மாற்று சமூகத்தினருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒற்றுமைக்கின்றன. இன்னைக்கு உள்ள கட்சிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தேவேந்திர மக்களுடைய ஓட்டு வாங்கணும்னா இவங்களை இந்த பட்டியல் சேர்ந்து வெளியேற்றத்தான் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு பேசுற அளவுக்கும் அவங்க நினைக்கிற அளவுக்கும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தேவேந்திர சமுதாய மக்கள் அங்கங்கு நீங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டந்தோறும் அமைப்புகளாகவும் சங்கங்களாகவும் கட்சிகளாகவும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் மாறி மாறி செய்து இன்னைக்கு தமிழக அரசு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லாருடைய கண்களிலும் காதுகளிலும் கேட்கிறாங்க வச்சாங்க. சோ இன்னைக்கு பட்டியல் ஜாதி வெளியேற்றம் ஒரு பேசும் போலாச்சு. நிச்சயமாக நம்புகிறோம், பட்டியல் ஜாதி வெளியேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி உறவுகளே.